வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியோட ஒர்க் ஃப்ளோ பார்க்க போகிறோம். அதாவது இன்வென்ட்ரியில் எப்படி வந்து ஒரு இன்வெர்ட் எடுக்கிறது, ஒரு அவுட்வேர்ட் எடுக்கிறது, ஸோ இந்த ஸ்டாக் மூவிங்லாம் எப்படி போகுது, ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ நான் இன்வென்ட்ரி ஆப்புக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்வென்ட்ரியோட டேஷ்போர்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ல வந்து நான் ஒரு டம்மியாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காருன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் இந்த குவான்டிட்டி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் மட்டும் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? ஜஸ்ட் 100 நான் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டாக் இல்லை, ஓகேங்களா? நான் கிட்ட 0 ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், ஒருத்தங்கிட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கான பர்ச்சேஸ் பில் நம்ம கொடுப்போம். ஸோ பர்ச்சேஸ் வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த ரிசிப்ட் மூலியமாகவும் நம்ம பண்ணலாம், அந்த ரிசிப்ட் டெலிவரி மூலியமாகவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இன்வென்ட்ரி ஆப் கிட்ட போயிட்டு பர்ச்சேஸ்க்கு நான் போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் போயிட்டு நியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இதை மட்டும் வெண்டார் நேம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் கொடுத்த ப்ராடக்ட்டை நான் ஃபார் எக்ஸாம்பிள் கார் நான் மென்ஷன் பண்ண கார் இங்கே கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் தான் போடணும், காஸ்ட் ப்ரைஸ் போடல. அதனால் நான் வந்து ஜஸ்ட் குவான்டிட்டி செல்லிங் ப்ரைஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் 10, ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் 10, 7 பீஸ் ஆயிடுச்சு. நான் ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த ரிசிப்ட் போனீங்கன்னா இங்கே இன்வென்ட்ரியோட இது வரும், வேர்ஹவுஸ் இன் 7. இது வந்து இன்வெர்ட் நம்பர் வந்து 7 நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இது வந்து அப்படியே வந்து இன்வென்ட்ரியில் போனீங்கன்னா இன்வென்ட்ரிலையும் ஷோ ஆகும். இப்போ இன்வென்ட்ரிக்கு போனீங்கன்னா ஆப்ரேஷன் போயிட்டு ரிசிப்ட் போனீங்கன்னா 7 நம்பர் இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது சோர்ஸ் நம்பர் பிஓ, இந்த பிஓ பேஸ் பண்ணி இருந்திருந்தாலும் ஸோ வந்து இங்கே வந்து வேர்ஹவுஸ் இன்வென்ட்ரி வந்து 7 வந்து இப்போ நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாக் வந்து இன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நான் காருன்னு நான் கொடுக்குறேன். காருன்ற ப்ராடக்ட் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்களா 7 வந்து பெர்ஃபெக்ட் ஆகுது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சேல்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் ஆப்பில் போயிட்டு நம்ம சேல்ஸ் ஆர்டர் கொடுப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா இங்கே நம்ம டெலிவர் கூட நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே சேல்ஸ் ஆப்பில் போகிறேன். சேல்ஸ் ஆப் ஜஸ்ட் வந்து நியூ சேல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நான் வந்து ஒரு பர்சன் நான் கொடுக்குறேன், காருன்னு நான் கொடுக்குறேன். ஸோ காருன்னு கொடுத்துட்டு பை என்ன கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வந்து யூனிட் ப்ரைஸ் பார்த்தனால 130. ஸோ இது அங்கே அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே 190 கூட நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 5 ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டெலிவர் பண்ணோம் அவங்களுக்கு. ஸோ டெலிவர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இங்கே ஷோ ஆகுது. ஏன்னா 7 ப்ராடக்ட்ஸில் வந்து 5 ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி ஷோ ஆகுது. இப்போ அதே வந்து நான் இப்போ புது இன்வாய்ஸ் இன்னொரு வந்து கொட்டேஷன் போட்டால் நாட் அவைலபிள்னு வரும். இதே 5 ஏன்னா நம்ம வந்து 7 தான் இருக்குது, 10 7 தான் இருக்குது. அதனால வந்து நான் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ அவைலபிலிட்டி இருக்கிறதுனால இந்த அவைலபிலிட்டி நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இங்கே நான் வந்து வேலிடேட் கொடுக்குறேன், ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ அவுட்வேர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே வந்து இன்வென்ட்ரியில் நாங்கள் செக் பண்ணலாம். இன்வென்ட்ரியில் செக் பண்ணும்போது
டெலிவரியில் போனீங்கன்னா ஸோ டெலிவரி நம்பர் வந்து 58. ஸோ இங்கே ஷோ ஆகுதுப்பா, அவுட்வேர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவுட்வேர்ட் டன். ஸோ இங்கே வந்து ஷோ கார் வந்து 5 ப்ராடக்ட் போயிருக்கு. ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் செக் பண்ணிங்கன்னா மீதி 2 கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ காரில் போனீங்கன்னா 2 வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் குவான்டிட்டி இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்வென்ட்ரியோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ இன்வென்ட்ரியில் வந்து நீங்கள் இன்வேர்ட் அவுட்வேர்டு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, சேல்ஸ் பண்ணும்போதும் இன்வென்ட்ரி ஆப்பில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டாக் வெளியே போகுது, எவ்வளோ ஸ்டாக் உள்ளே போகுதுன்ற ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் வந்து மென்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் இதுலேயே கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இன்வெர்ட் பண்ணலாம், அவுட்வேர்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஆப்ஷன்ஸ் கூட இதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வென்ட்ரியோட ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் எல்லா வீடியோஸும் நம்ம பார்த்துட முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளாரிட்டிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது சப்போர்ட்ஸ் எதாவது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எதாவது தேவைப்படுச்சுன்னா ஸோ எங்களோட நம்பருக்கு இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை அங்கே கீழே இருக்கிற ஃபார்மில் கூட கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸு, உங்களுக்கு என்ன பர்பஸ் வேணும், ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து எதாவது வந்து புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.